இச்சோபோட் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாயாக்கும் பூர்ணிமாக்கும் இடையில வந்து ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த சண்டையில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து நீங்கள் சேஃப் கேம் விளாட்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து விஷ்ணுவை பற்றி வந்து நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் விஷ்ணு பற்றி இருந்தும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் சொல்லும் போது வந்து ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு சேஃபாக ஒரு கேம் ப்ளே பண்ணிங்க விஷ்ணுவை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து பூர்ணிமா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் வந்து சேஃப் கேம் விளாட்றீங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே மாயாவுக்கு செம கோவம் வந்துடுது. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று என்னை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செம கோவமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நீங்களும் தான் வந்து என்னை அப்படி சொன்னீங்க, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாற்றி சேஃப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஆமாம்மா வந்துட்டு போனவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க அப்போவே உஷாராருன்னு, நான் தான் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே பூர்ணிமாவுக்கு வந்து செம கோவம் வந்துடுது. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை கூட வந்து நான் ஜாலியாக தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சொன்ன விஷயம் வந்து நீங்கள் மீன் பண்ணி சொன்னதாக வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் அவங்க சொன்னதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, இப்போ பூர்ணிமா கூட வந்து சேராதன்னு உங்கள் வீட்டிலேருந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதை வந்து நான் மீன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லைன்றேன், நீங்கள் வந்து திரும்ப நான் அப்படி தான் சொன்னேன்னா நான் வந்து அது ஜோக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஜோக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாற்றி வந்து அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஏதாவது சொல்லிவிட்டு ஜோக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாயா ஒரு லெவலுக்கு கோவப்பட்டுட்டு, ஆமாங்க நான் வந்து உங்களை நம்பலைங்க, நீங்கள் என்ன நம்புனீங்க அப்படின்னா வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எங்கள் அக்கா வந்தப்போ கூட வந்து நான் சொன்னேன் இந்த வீட்டில் யாரையுமே வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி வந்து பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஜோக்காக தான் சொன்னேன், நீங்கள் சொன்னது ஜோக் அப்படின்னா நான் சொன்னது ஜோக்கா அப்படி எடுத்துக்கோங்க, நீங்கள் எதுக்கு சீரியஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ மாற்றி இது வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் திங்கிங் வந்து வந்துடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக சரிங்க ஓகேங்கண்ணா அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கூடாது, சாரிங்கண்ணா, ஆனால் மீன் பண்ணி சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பூர்ணிமா எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணலை. ஸோ அவங்க இன்னும் கோவத்தில் தான் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நடந்தது. பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இந்த ஒரு சண்டை ரொம்ப நேரம் அப்படியே மற்றவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.